அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த வெற்றிக்கு பின்னால் உள்ள முக்கிய நபராக பார்க்கப்படுபவர் உலக பணக்காரர் எலான் மஸ்க் ஆவார். தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பிற்கு வெளிப்படையாக தனது ஆதரவை தெரிவித்த எலான் மஸ்க் இந்திய மதிப்பில் பிரச்சாரத்துக்கு சுமார் 1000 கோடி ரூபாய் நன்கொடையாக கொடுத்ததாக கூறப்பட்டது. இதற்கெல்லாம் நன்றி கடனாக தனது அரசின் செயல்திறன் துறையின் தலைவராக எலான் மஸ்க் நியமிக்கப்பட்டார். இதனிடையே எலான் மஸ்கின் சொத்து மதிப்பும் ஜெட் வேகத்தில் உயரத் தொடங்கியது. அதாவது அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்பின் தொழில் ஆதரவு கொள்கைகளின் மீதான எதிர்பார்ப்புகள் காரணமாகவும் அது நிச்சயம் எலான் மஸ்கிற்கு ஆதரவாக இருக்கும் என்ற கணிப்பு காரணமாகவும் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் மீது முதலீடுகள் குவிய தொடங்கியுள்ளன. அதாவது எலான் மஸ்க் தனது செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான XAI-யில் 60% பங்குகளை வைத்துள்ளார். அந்த நிறுவனத்தின் மதிப்பு தற்போது 4,22,000 கோடியாக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு மேலும் 1,00,000 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளது. மேலும் தனது தனியார் விண்வெளி மற்றும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் எலான் மஸ்க் 42% பங்குகளை வைத்துள்ளார். அதன் மூலம் 7,43,000 கோடி ரூபாய் சொத்து அவர் கையில் உள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் மதிப்பு விரைவில் 21 லட்சம் கோடியாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மஸ்கின் சொத்து மதிப்பு மேலும் 1,50,000 கோடி ரூபாய் உயர வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியான நவம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு எலக்ட்ரிக் கார் தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லாவின் பங்குகள் மதிப்பு 40% உயர்ந்துள்ளது. குறிப்பாக கடந்த 22ஆம் தேதி மட்டும் டெஸ்லா பங்குகள் மதிப்பு 3.8% உயர்ந்து 3.5 ஆண்டுகளில் இல்லாத வகையில் $352.56 என்ற விலையில் முடிந்தது. ஆகையால் 12% பங்கு வைத்துள்ள எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு 60 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மஸ்கின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 29 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. அவர் சொத்து மதிப்பு கடந்த ஓராண்டில் மட்டும் 10 லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்துள்ளது. எனவே உலக அளவில் 29 லட்சம் கோடி ரூபாய் சொத்து வைத்துள்ள முதல் நபர் என்ற பெருமையை பெற்றுள்ளார்.